அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள், பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. கூட இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நல்லா இருக்கீங்க சார்? சார், அதிமுகவிலிருந்து 4 எம்எல்ஏக்கள் வெளியேறினதை, ராஜினாமா செய்ததை பார்த்தோம். சிவி சண்முகம் முடிவுக்காகவும் விஜயபாஸ்கர் முடிவுக்காகவும் காத்திருக்கும் அதிமுக மற்றும் தவேக. இந்த நிலையில அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆதவர்ஜனா மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. திட்டமிட்டு அதிமுகவை விலைக்கு வாங்குறாங்க, அதிமுக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறாங்க, இது ஒரு குதிரை பேரம், இது தொடர்ந்தால் சிபிஐக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி பார்க்கலாங்க. அதாவதுங்க, இப்படி ஒரு சூழ்நிலை தமிழக அரசியலுக்கு வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு அப்படின்னா இதுக்கு யார் காரணம் அப்படின்னா தாவேகா தான் காரணம். ஏன் தாவேகா காரணம்னா, ஒரு கட்சியின் மீது இன்னொரு கட்சி பழி சொல்கிறது. அபாண்டமா பழி சொல்ல முடியுமா அப்படின்னா பழி சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் என்னன்னா, இந்த வழக்கானது, இதனுடைய தன்மையானது கண்டிப்பா நீதிமன்றம் போகும். இந்த பஞ்சாயத்துல யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சபாநாயகர், கவர்னரு, அதுக்கப்புறம் நீதிமன்றம். இந்த இந்த இது இது ட்ரையாங்கிள் சீரீஸ் இதுக்கு தான் போகும். இந்த சபாநாயகர்கிட்ட போகும்பொழுது யதார்த்தம் என்னன்னா, சபாநாயகர் தாவேக்காவோட நலனை பாதுகாப்பதுக்கு அவர் ஒரு சில நடவடிக்கையை எடுப்பார். அதற்கு அவருக்கு சட்டத்துல இடம் இருக்கோ இல்லையோ, அரசியலா இல்லை தார்மீக அடிப்படையில் அவர் அந்த நோக்கத்துக்கு போகிறார். அப்படி ஒரு வாட்டி அது மாதிரி அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு, கொள்றாருன்னா அவரால் காலதாமதம் ரொம்ப நாள் பண்ண முடியாது. என்னைக்கு சம்பவம் நடந்ததோ அதுல இருந்து ஒரு சில தேதிகள் எடுப்பாங்க. சபாநாயகர் என்னைக்கு முடிவு எடுக்கிறாரோ அது வரணும் காத்திருக்க முடியாது. இதே இப்போ கவர்னர் ஆஃபீஸ்க்கும் சபாநாயகருக்கும் என்ன வித்தியாசம்னா, கவர்னருக்கு அந்த முடிவு, ஒரு ஃபைல் மீது ஒரு விஷயத்து மேலே முடிவு எடுக்கிறதுக்கு நேரம் என்பது அவ்வளோவா குறிப்பிடலை. ஆனால் சபாநாயகர் இந்த மாதிரி குதிரை பேரம் அப்படின்னும் பொழுது அதற்கு ஒரு டைம் இருக்குது. ஏன்னா எவ்வளோ நாளில் வேக்கன்சி சொல்ல போகிறாங்க, இந்த சீட்டை 6 மாதத்துக்குள்ளே தேர்தல் நடத்தி ஆகணும். ராஜினாமா பண்ணதுலேருந்து அவங்க ஏன் நம்பிக்கை இல்லா வாக்கெடுப்புக்கு எப்படி போட்டாங்க அப்படின்ற அந்த மாதிரி சரத்துக்களுக்குள்ள சபாநாயகர் செயல்படுவார். கவர்னரை பொறுத்தவரையிலும் இதில் குதிரை பேரம் இருக்கா இல்லையா என்ன ஏதுன்றது நீங்கள் ஒரு கோரிக்கையா இல்லை ஒரு குற்றமாக எடுத்து போய் சொல்லலாம். கவர்னரால் இதை முடிவுன்றது எடுக்க முடியாது. ஆனால் சிபாரிசு இல்லை ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை அவர் அது மீது என்ன நடவடிக்கை எடுக்கலாம்னா, அவர் ஒரு சில விஷயங்கள் மேலே கேட்பாங்க. எலெக்ஷன் கமிஷனில் ஒரு சில விஷயம் அனுப்புவாங்க, இல்லை ஜனாதிபதிகிட்ட கேட்கலாம். இல்லை இது ஒருவேளை குதிரை பேரம் நடக்குது அப்படின்னா 194, 192 இந்திய அரசியல் சாசனம், கான்ஸ்டியூஷனில், அதில் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் ஆர்டிகல் 192, 194, 191 இதெல்லாம் என்னன்னா, வேகன்சி, அதாவது எம்எல்ஏ பதவி வேகன்சி ஆகிறது, இல்லை காலியாக எப்படி சொல்கிறது, இல்லை அந்த பதவியை ரத்து பண்ணுறது, இல்லை ராஜினாமா, இல்லை எது குதிரை பேரம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுது. இதில் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இது ஒரு புதுவிதமான தேவையில்லாத ஒரு சிக்கல். இது பிரச்சனை ஒருவேளை பெருசாகுதுன்னா இதெல்லாம் தாவேக்காக்கு தேவையில்லாத தலைவலி. இதில் கவர்னர் என்ன முடிவு எடுப்பார், கவர்னருக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா, இல்லை கவர்னர் குதிரை பேரம் நடந்திருந்தா அவரு ஒரு வேளை ஆட்சி, இப்போ ஒரு வேளை ஆட்சி கலைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், என்ன பண்ணுவாங்க, எஸ்ஆர் பொம்மை கேஸில் இந்த மாதிரி கலைக்கக்கூடாது கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கோர்ட்டுக்கு போவாங்க. கோர்ட்டுக்கு போனால் இது சரியா தப்பான்றது கோர்ட்டு முடிவு பண்ணும். கவர்னர் இதில் நடவடிக்கை எடுக்கலாமா, ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது, இல்லை நடவடிக்கை முன்னாடி எடுத்திருக்காங்களா, வேற மாநிலத்தில் இருக்காங்களா, இதெல்லாம் சட்ட சிக்கல். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை சட்டத்தில் ஒரு சில சரத்துக்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதுக்கு எவிடன்ஸ் என்ன, குதிரை பேரம் நடந்திருக்குன்னா அதுக்கு ஆதாரம் இருக்கா, ஆதாரம் காட்டுனா அது எந்தளவுக்கு ஆதாரம் சிக்குது, சிபிஐ வழக்கு ஒருவேளை பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட விசாரணை தன்மை எப்படி இருக்கும். அது இதெல்லாம் தாவேக்கா கொஞ்சம் கூட யோசிக்காமல் இதெல்லாம் பண்ணிட்டாங்க. வெறும் சபாநாயகர் அலுவலகத்தை ஒட்டி மையமாக ஒட்டி வச்சு ஒன்றும் கிடையாது. நீங்கள் தேவையில்லாமல் என்ன பண்ணுறீங்க, நீதிமன்றம், கவர்னர் அலுவலகம், கட்சித்தாவல் தடை சட்டம், தேர்தல் ஆணையம், இது எல்லாத்தையுமே தாவேக்காவோட அரசோட இன்னைக்கு இணைச்சாச்சு. இடியாப்ப சிக்கலாகிடுச்சு. இதை தவிர்த்திருக்கிறோம். இது தாவேக்கா போன்ற அரசியல் கட்சிக்கு இது நல்லது.
ஓகே சார். அமைச்சர் அருண்ராஜ், அமைச்சர் ஆதவர்ஜுனா எல்லாருமே சொல்றது என்னன்னா 90 விழுக்காடு அதிமுகவினர் தாவேகா பக்கம் தான் வர விரும்புறாங்க. அதே போல அமைச்சர் அருண்ராஜும் சொல்றாரு, அந்த கட்சியில இருக்கிற உள்கட்சி பூசல் காரணமாக வெளியேறி தாவேகாக்கு வர விரும்புறாங்க, வரவர்களே அரவணைக்கிறோம் நாங்க. இவரும் எடப்பாடி பழனிசாமியும் எடப்பாடி தொகுதியில குருதிரபேரம் பண்ணி தான் தாவேகா வேட்பாளரா வாங்கினாரு, இல்லைன்னா அவரும் தோல்வியை சந்திச்சிருப்பாரு அப்படின்னு. சரி, அருண்ராஜ் ஒரு 2 வாரமா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? 2-3 வாரமா இல்லை தேர்தல் ஆணையத்தில் போய் புகார் கொடுத்துருக்கலாம்ல? தேர்தல் ஆணையத்தில் எதாவது புகார் கொடுத்துருந்தீங்களா? இல்லை உங்களை புகார் கொடுக்க வேணாம் யாருன்னா சொன்னாங்களா? தேர்தல் நியாயப்படியோ எதுபடியோ நடந்திருக்குது, நீங்கள் ஜெயிச்சிருக்கிறீங்க, ரைட்டு. சரி, அருண்ராஜ் சொல்கிற அந்த குற்றச்சாட்டு வரவேற்கும், ரைட்டு. அருண்ராஜ் அவர்களோ இல்லை மற்றவர்களோ தாவேக்காவை சேர்ந்தவர்கள் ஏன் தேர்தல் ஆணையத்தில் இது குறித்து புகார் கொடுக்கவில்லை? இல்லை ஒருவேளை புகார் கொடுத்தீங்கன்னா அந்த புகாரின் மேல் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? இல்லை தேர்தல் ஆணையம் தூங்கி கொண்டிருக்கிறது, நடவடிக்கை எடுக்கலாம். நீங்கள் ஏன் கவர்னரை 114 108 இருந்தப்போ 4 வாட்டி போய் சந்திச்சிங்களா? அப்போ கவர்னர்கிட்ட ஒரு மனு இந்த மாதிரி கொடுத்துக்க வேண்டியதா? தார்மீக அடிப்படை தான். கவர்னர் வந்து எப்படின்னா, தேர்தல் முன்னாடி எதனா இந்த மாதிரி தவறுகள் நடக்குதுன்னா அது தேர்தல் ஆணையத்து மூலயமா அவங்க மூலயமா தான் அதுக்கு வந்து நிவாரணம் வரணும். அப்படி தேர்தல் ஆணைய நிவாரணம் வரணும்னா அது வழக்காடு மன்றம் போகும். தேர்தல் முடிந்து விட்டதுன்னா இந்த மாதிரி இந்த குதிரை பேர அரசியல் நடக்கிறதுக்கு கொள்றதுக்கு புகார் எதனா இருந்தால் நீங்கள் கவர்னர்கிட்ட கொடுக்கலாம். அதுலேயும் கவர்னர் ஒரு சில சரத்துக்களை நடவடிக்கை எடுக்க முடியும், ஒரு சில இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியும், சட்ட சிக்கல். சரி, நீங்கள் ஏன் இதெல்லாம் செய்யலை? இப்போ அவங்க வந்து சபாநாயகரை பார்க்குறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, வாபஸ் வாங்குறாங்க, இல்லை கொடுக்குறாங்க, கவர்னரை போகிறாங்க, ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் அவ்வாறு செய்யணும்? இப்போ பத்திரிகையாளர்கிட்ட இப்போ சொல்கிறீங்க, நீங்கள் ஏன் பண்ணல? அப்போது யோசிச்சு பண்ணுறதுன்னு இல்லை. நான் வந்து எதுவும் தப்பு இருக்கும் அது ரைட்டு இல்லை. நீங்கள் வந்து வெளிப்படைத்தன்மை, அதாவது நீங்கள் ஒரு தப்பு பண்ணிவிட்டு நீங்களாக தேவையில்லாமல் ஒரு சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு தாவேக்கான்ற அந்த கட்சியை நியாயப்படி தர்மப்படி நேச்சுரல் லா ஆஃப் ஜஸ்டிஸ் பிரகாரம் அதை இயங்க விடாமல் ஒரு அமமுக கேஸில் இன்னும் மோசம். அமமுக கேஸில் நாளைக்கு கோர்ட்டுக்கு போகும்போது கவர்னரையே எவிடன்ஸாக வைப்பாங்க. அமமுக தரப்புல டிடிவி தினகரன் என்ன சொல்லுவாருன்னா, தேதி நாள் நேரம் பார்த்துக்கோங்க, இன்னைக்கு என் கூட இருக்கிறாரு, நான் எட்டு போய் கவர்னர்கிட்ட கேட்குறேன் கொடுக்குறேன், அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடுவில் காணும், அப்புறம் திருப்பி வர்றாரு. தாவேக்கா திருப்பி அமமுகலேருந்து தாவேக்கா நிலைப்பாடு எடுக்கிறாரு, தாவேக்கா நிலைப்பாடுலேருந்து திருப்பி அமமுக நிலைப்பாடு, அமமுக நிலைப்பாடு எடுத்ததுக்கப்புறம் கவர்னரை சந்திக்கிறோம், பத்திரிகையாளர் சந்திக்கிறோம், திருப்பி மறுபடியும் தாவேக்கா நிலைப்பாடு எடுத்து சட்டமன்றத்தில் முதலமைச்சரை ஆதரவாக பேசுகிறாரு. இப்போ இவருக்கு புத்தி கரெக்டாக சிந்திச்சு செயல்படுறாரா, இல்லை இவர் வந்து அன்னியன் ரெமோ அம்பி மாதிரி மாறி மாறி 12 மணி நேரத்துக்கோ 24 மணி நேரத்துக்கோ மாறி மாறி பேசுகிறாரு. இவருக்கு வந்து உண்மையிலே இவர் சிந்திக்க தன்மை, செயல்படுத்துகிற தன்மை எனக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு கூட ஒரு வாதம் வைக்கிறாரு கோர்ட்டு முன்னாடி. 192ன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த 192 செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, யாருக்குன்னா சிந்திக்க முடியல, செயல்பட முடியல, இல்லை சவுண்டு மைண்டு, அது என்ன செக்ஷன் சொல்லுதுன்னா, சவுண்டு மைண்ட் இல்லை அப்படின்னா அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணலான்னு சொல்லுது. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல, ஆனால் இதெல்லாம் சட்டத்தில் இருக்குது. ஓகே, 191 கிளாஸ் 1ல் இதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து நான் வந்து சட்ட வல்லுநர்கள் இருக்கிறாங்க, நான் வந்து பேசிக்காக பேசுகிறேன். ஒரு ரூல்ஸும் ஒரு ஆக்டை இன்னொரு ஆக்டோட சேர்த்து போகும். சட்டத்தில் இது மாதிரிலாம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்குது. இது போச்சுன்னா உங்களோட நிலைமை என்ன? இது ஏன் இது மாதிரி பண்ணீங்க? அதுக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு ஒரு நியாயஸ்தனும் வர்றது கிடையாது. இதெல்லாம் பண்ணிவிட்டு சோஃபா எடுத்துன்னு போய் போட்டுட்டு பார்த்துட்டு அந்த கட்சியிலேருந்து வந்து கட்சி தலைவரை போய் பார்க்க மாட்டீங்க, அந்த கட்சியில் இருக்கிற மற்றவங்கள பார்த்து நீங்கள் கூட்டின்னு வருவீங்க, அவங்க உங்களுக்கு ஆதரவாக ஓட்டு போடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு நீ அமைச்சரவையில் பதவி கொடுக்கணும்னா அவங்க திருப்பி போயிடுவாங்க. இதுதானே நம்ம பார்த்தது. கண்ணால் பார்ப்பது, அதாவது தீர விசாரிப்பதே மெய்யின்வாங்க. இப்போ கண்ணால் பார்த்தது பதிவு, தீர விசாரிக்கிறது கோர்ட் விசாரித்து முடிவு சொல்லும். அப்போ இதை பற்றி கேள்வி கேட்டால் எடப்பாடியில் வந்து அவங்க தூக்குனாங்க ஆளை. சரி, எடப்பாடியில் தூக்கணும். அப்போ நீங்கள் இந்த நியாயத்தை பேசணும்ல. அன்றைக்கே எடப்பாடி பழனிசாமியை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி இல்லை அந்த தேர்தலை அங்கே ரத்து பண்ணுறதுக்கு வேலை ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும்ல, சட்டத்தீர்வை நோக்கி போனால. சரி, ஆட்சிக்கு வந்து இவ்வளோ நாள் ஆச்சு, நீங்கள் ஒரு வழக்கு எதுவும் பதிவு பண்ணக்கூடாதா? எடப்பாடி பழனிசாமி நீங்கள் வழக்கு பதிவு பண்ணுங்க, என்ன ஏதுன்றது தெரியல. பிரச்சனை பெருசாக வெளியில் வரட்டும், நாட்டு மக்களுக்கு நீங்கள் எவ்வளோ மோசமான அரசியல் எல்லாரும் எந்த தரப்புல பண்ணுறது தெரியட்டும். எடப்பாடி பழனிசாமி நல்ல மனிதரா, அவர் எவ்வளோ மோசமான அரசியல் பண்ணார், நீங்கள் அதுக்கு இன்னும் தீர்வு வழக்கு இல்லை
கேஸு பண்ணுங்க. பத்திரிகையாளரே சந்திக்கிறது இல்லை. யாரு? முதலமைச்சர். இவ்வளோ பஞ்சாயத்து நடக்குது. ஒரு வார்த்தை சொல்லல, இது தெளிவுபடுத்தினால அட்லீஸ்ட் நீங்கள் யாருக்கும் சொல்ல வேணாம். இபிஎஸ்க்கு சொல்ல வேணாம், டிடிவிக்கு சொல்ல வேணாம், உங்கள் கூட இருக்கிற சிபிஎம், சிபிஐ, ஐயுஎம்எல்க்கு யாருக்கும் சொல்ல வேணாம். ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன நடக்குது சொல்லாமா இல்லையா? சொல்ல மாட்டேன்றீங்க. டிடிவி தினகரன் தைரியமாக கேமரா முன்னாடி வந்து பேசுகிறாருல்ல, என்ன நடக்குது, ஏது நடக்குது, எந்த கேள்விகள் கேட்டாலும் பதில் சொல்கிறாருல்ல. அந்த வெளிப்படைத்தன்மை தாவேக்கால ஏன் இல்லை? நீங்கள் சொல்கிறது உண்மை. அமமுக எம்எல்ஏக்கு விஜய் சாரை பிடிச்சி போச்சு. ஏன் பிடிச்சிது, எதுக்கு பிடிச்சிது, எப்படி பிடிச்சிது தெரில. ஆனால் பிடிச்சி போச்சு. பிடிச்சி போனதாகவே வச்சுக்கிறோம். அதை ஏன் பிடிச்சி போச்சுன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு தாவேக்கால ஒரு விளக்கம் கொடுக்கலாம்ல. பத்திரிகையாளர் சந்திப்பு பண்ணலாம்ல. பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டீங்க. தேர்தல் ஆணையம் இல்லை வழக்காடு மன்றம் நீங்கள் போக மாட்டீங்க. ஆனால் திமுகவும் அதிமுகவும் பேசினாங்க. அவங்களா விருப்பப்பட்டு வராங்க, நாங்கள் கூப்பிடல, அவங்களா சேர்றாங்க. வரவங்களை எப்படி வேணான்னு முடியும்? எல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. சரி, அதிமுக தலைமை சரியில்லை, எடப்பாடி பழனிசாமி நம்பி போனால் திருப்பி திருப்பி தோல்வி. அதே தாவேக்காலே போய் சேர்றீங்க. மாற்று கட்சி இல்லையா? திமுகலையும் ஒருத்தர் போய் சேர்ந்திருக்காரு சார். முன்னாள் எம்எல்ஏ திமுகலையும் சேர்ந்திருக்காரு. திமுகல சேர்ந்திருக்காரு. முன்னாள் எம்எல்ஏக்குள்ள இப்போ மவுஸ் கிடையாது. ஏன்னா குதிரை பேர் அரசியல் நடக்குதா இல்லையான்றதான் பஞ்சாயத்து. ஓகே. எனக்கு ஒன்றிய செயலாளர் போகிறாரு, வழக்கறிஞர் அணிலேருந்து போகிறாங்க, அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கம் கமலக்கண்ணன் ஐயா போய் சேர்ந்தாங்க, முன்னாள் சபாநாயகர் வந்து அரசியலை விட்டு ஒதுங்குறாரு. அதெல்லாம் வேற. சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவங்க வாக்கெடுப்பு, நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கிற நேரத்திலோ இல்லை நடந்த பிறகோ இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்குதுன்னா இதுக்கு வந்து குதிரை வேற அரசியல் நடந்துடக்கூடாதுன்னு ஒரு சில சட்டத்திட்டங்கள் போட்டுச்சிடும். அது அப்படி அப்பட்டமாக தெரிகிற அளவுக்கு ஏன் அரசியல் பண்ணி அவங்க சும்மாவே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அவங்க மேலே. அவங்க எம்எல்ஏலாம் பத்திரமா இருக்கும்போது யாருன்னா வந்து குதிரை வேற அரசியல் நடக்குதுன்னு சொல்லுவாங்களா? அவங்களை கூப்பிடுறாங்கன்னு சொல்லி கூட சொல்ல முடியாது. காணும் ஒருத்தரை. ஒரு 3 பேர் வந்து கட்சி மாறிட்டாங்க, கொஞ்சம் பேர் ஓட்டம் போட்டாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எதுவுமே நடக்கலைன்னா உங்களோட அரசியல் நோக்கம் என்ன? ஏங்க, ரயில் விபத்து நடந்தா அதுக்கு தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகின அமைச்சர்கள்லாம் இருந்த ஊர் இது. அப்படி கண்ணியமா இருக்கணும். நம்மளை பார்த்து ஒருத்தர் சொல்லிட்டு ஐயோ அரசியல்ல என்ன சொல்லிட்டாங்களே, கேள்வி கேட்டாங்களே, நான் பதவி விலகிட்டு அதெல்லாம் நான் நிரபராதி, நான் இதெல்லாம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பதவிக்கு வரேன்ற மாதிரிலாம் வரலாறுலாம் இருக்குது. என்ன வேலை இது? இதுக்கு பேர் என்ன அரசியல்? கேட்டால் ஆதாரம் இருக்கிறதா, சோப்பாவில் கொடுத்தாங்களா, சோப்பாவில் பணம் இருந்ததா, இல்லை தங்க கட்டிகள் கொடுத்தாங்களா, இதெல்லாம் வாதமா? கேட்கலாம். பட் அடுத்த தலைமுறைக்கு என்ன அரசியல் சொல்லி கொடுக்குறீங்க? காமராஜர், நல்லக்கண்ணு, ஐயா கக்கனு இவங்களெல்லாம் பார்த்து அரசியல் அடுத்த தலைமுறை பழகணுமா? இல்லை ஐயா ஆதவர்ஜனா, லீமா ரோஸு இவங்களெல்லாம் பார்த்து அரசியல் பழகணுமா? இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டாலின் ஐயா, இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த எடப்பாடி பழனிசாமி, கூவத்தூர் இதெல்லாம் வச்சு அரசியல் கற்றுக்கணுமா? இல்லை நான் சொன்ன மாதிரி முன்னாடி இருக்கிற அரசியல் வச்சு கற்றுக்கணுமா? நீங்கள் தானே மாற்று சொன்னீங்க. அவங்கள விட மோசமாக பண்ணுறீங்க அரசியல். சார், ஆதரவு கட்சியாக இருக்கக்கூடிய சிபிஎம் சண்முகமாக இருக்கட்டும், திருமாவளவனாக இருக்கட்டும், இந்த விஷயத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்ச விஷயத்தில் கடுமையாக வன்மத்தை தெரிவிக்கிறாங்க. அதாவது எச்சரிக்கையாக தெரிவிக்கிறாங்க. இன்னைக்கு சண்முகம் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, உடனே ராஜினாமா பண்ண அடுத்த நிமிடமே அதே கேபினெட்டில் தாவேக்காவில் இணையிறத ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது என்ன பிரச்சனைனா, கம்யூனிஸ்ட் கட்சி ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கணும். நாங்கள் 118 கொடுக்குறோம் சொன்னாங்க. ஆனால் கம்யூனிஸ்ட்டும் சொன்னாங்க 118 கொடுக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் 6 மாதம் இருக்குன்னா. இவர்களுக்கு பயம், ஒரு அவசரம். எங்கே வந்து எதுனா ஆதரவு வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா இதை சிக்கலில் போகுன்றதுனால இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொஞ்சம் மனசாட்சி ஜாஸ்தி, அதனால் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. கூட்டணியில் அவங்க போய் சேரலை. அதாவது வெளியிலேருந்து தான் ஆதரவு கொடுக்குறாங்க, அவங்க போய் அமைச்சர் பதவியிலையோ அதிகாரத்துலேயோ போய் அவங்க உட்காரல. அவங்களுக்கு அதுக்கு அந்த எண்ணம் இருக்கிற மாதிரியே தெரியல. அவங்களுக்கு மடியில் கனம் இல்லை, சோப்பாலாம் அவங்க ஆஃபீஸ்க்கு வரல. அவங்க ஆஃபீஸுக்கு ஒரு கட்சி தலைவர் வந்தார், வணக்கம் வச்சார், உதவி கேட்டார். அவர் உதவி கேட்குற இடத்துல இருந்தார், இவங்க உதவி கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க. உதவி கேட்ட ஒரு பேர் ஜோசப் விஜய், நாட்டு மக்கள் அறிவார். உதவி கொடுத்தது கம்யூனிஸ்ட் கட்சி, சிபிஐ, சிபிஎம். இது வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியும்.
அந்த தைரியத்தினால அவங்க இப்படி வெளிப்படையாக பேசுகிறாங்க. ம். இதே விசிகா எடுத்தா இப்படின்றது அப்படின்றது அப்புறம் திருப்பி இப்படின்றது அப்புறம் அப்படின்றது அப்புறம் இப்போ அரசு நல்லா தான் போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் எல்லாம் அவங்க இப்போ விமர்சனம் பண்ணுறாங்க. ம். காவல்துறையிலுக்கும் சிரிக்கக்கூடாதா? நான் என்ன கேட்குறேன்னா, கடைசியாக நீங்கள் காவல்துறை அதிகாரிகளை பாராட்டி எப்பொழுது விசிகா பேசிச்சு? அடங்கமறு அத்துமீறு உயிர்த்தெழு எங்களுக்கு உண்டான இது உரிமை அது இது அருமை இப்படியெல்லாம் தான் பேசி தான் நம்ம பார்த்துருக்கோம். காவல்துறைக்கு சப்போர்ட் பண்ணி விசிகா இதுக்கு முன்னாடி என்ன பேசியிருக்கோம், இப்போ பேசுது. அதேமாரி திமுக மீது இல்லை அவங்க அது கோவத்தில் வெளிப்பாடில் பேசுகிறாங்கன்னா ஐயா வன்னியரசு பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு நான் என்ன சொன்னேன்னா, அமைதியாக இருந்துருங்க பேசாமல், நோ கமெண்ட்ஸ். ஒரு சில அமைச்சர் பண்ணுறாங்களா, ஸ்ரீநாத் ஈழத்து பிரச்சனை என்ன, இல்லை ராமேஸ்வரத்தில் மீன் பிடிக்கிற பிரச்சனை என்ன, நோ கமெண்ட்ஸ். அதேமாரி விசிகால நோ கமெண்ட்ஸ். முடிஞ்ச பச்சா நீங்கள் எதுக்கு இப்போ உங்களுக்கு தேவை என்ன, மந்திரி சபையில் இருக்கணும் மக்களுக்கு நல்லது செய்யணும், ரைட்டா? அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். மந்திரி சபையில் இருக்கணும் மக்களுக்கு நல்லது. நீங்கள் எதுக்கு கமெண்ட்ஸ்லாம் சொல்கிறீங்க? கம்முன்னு போயிடுங்க, கொஞ்ச நாளைக்கு பேசாதீங்க. நீங்கள் பேசி அதுக்கு திமுக பதில் சொல்லி அதிமுக அதுக்கு திருப்பி கேள்வி கேட்டு உங்களுக்கு இந்த ஆள் பத்தாதுன்னு அங்கேருந்து ஐயா பேபிலாம் பேசுகிறாங்க. தமிழ்நாடு அரசியலில் டெல்லியில் தானே முடிவு பண்ணியிருக்கீங்க நீங்கள். இதே வேறு கட்சியில் யாருன்னா பண்ணியிருந்தா நீங்கள் என்னெல்லாம் பேசுவீங்க? டெல்லிக்கிட்ட போய் வணக்கம் வச்சாங்க, ஊழ கும்பிட்டு போட்டாங்க, காலில் ஊந்து கும்பிட்டாங்க, கை கட்டி நிற்கிறாங்க, இந்த வாய் பேசுவோம்ல, பேசியிருக்கோம்ல. ஆனால் உங்களுக்கு ராகுல் காந்தியும் பேபியும் பேசிக்கலாம், விஜய்க்கு இங்கே என்ன நடக்கணும்னு காதும் வச்ச மாதிரி பேசிக்கலாம். அதெல்லாம் வெளில சொல்ல மாட்டீங்க. என்ன பேசுனீங்க, என்ன குறைந்தபட்ச இது எது கேட்டால் பாசிச பாஜக வந்து ஒரே ஒத்த சீட்டு பிஜேபி ஜெயிச்சுக்கிறாங்க. எப்படி அவங்க வருவாங்க? அதெல்லாம் வெளியில் சொல்ல மாட்டேன்றீங்க. அதனால் இது முழு பின்னாடி வழியாக நுழைய பார்க்குறாங்க சார். இல்லை, அதுதான் அப்படி தான் தோணுது, அப்படி தான் தெரியுது. நீதிமன்றம் பார்த்து தான் அது உண்மையை கொண்டு வரணும். இதில் கவர்னரோட ரோல் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும். இதெல்லாம் சிபிஐயில் இதுக்கு வழக்கு பதியப்பட்டு இது எந்த அளவுக்கு போகும், அதற்கு முகாந்திரம் இருக்கா, கவர்னர் என்ன நினைக்க போகிறாரு நமக்கு தெரியாது, சபாநாயகர் என்ன முடிவெடுக்க போகிறாரு நமக்கு தெரியாது. ஓகே, நீதிமன்றங்கள் இது எப்படி பார்க்க போகுது நமக்கு தெரியாது. தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி வழக்குகள் வந்தால் தேர்தல் ஆணையத்தில் என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியும் நமக்கு தெரியாது. ஆனால் கம்ப்ளைண்ட் போகுது, ஏதோ ஒரு புகார் என்பது அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இப்படி நடவடிக்கை எடுப்பாங்கன்னா என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரியாது. நான் என்ன கேட்குறேன்னா, இப்படி ஒரு பிரச்சனை ஓட்டு எண்றதுக்கு முன்னாடி தாவேக்காக்கு இருந்துச்சா? ஓட்டு எண்ணி ஒரு 3 நாள் 4 நாள்லேயும் இல்லை. இந்த பிரச்சனையை நீங்களாக உருவாக்கிக்கிட்டீங்க, நீங்களாக அந்த பிரச்சனையில் போய் உட்காந்துக்கிட்டீங்க. இன்றைக்கி நீங்களாக அந்த பிரச்சனையால் வர சொல்ல பாதிப்புகளை அனுபவிக்கணும். ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணி மட்டும் ஒரு கான்செப்ட். நன்றி சார். நன்றி.